வணக்கம் நண்பர்களே. அதிகாலை 4 மணிக்கு எந்திரிக்கிறது அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு ஒரு பெரிய கனவா, எட்டாக்கனியாமே இருக்கு இல்லையா? ஆனா இந்த பழக்கத்துக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலையும் அது எப்படி பிராக்டிக்கலா சாத்தியமாக்கலாம் அப்படிங்கிற வியூகங்களையும் தான் இந்த விளக்க தொகுப்புல நம்ம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். வாங்க இந்த பயணத்தை ரொம்ப உற்சாகமா ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நாம எதையெல்லாம் டீகோட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அந்த ஸ்னூஸ் பட்டன் அப்படிங்கிற பொறி. அப்புறம் ஏன் குறிப்பா 4 மணிக்கு எந்திரிக்கணும்? நைட் தூங்குற பழக்கத்தை எப்படி மாத்துறது? நம்ம தூக்க சுழற்சியை எப்படி ஹேக் பண்றது? கடைசியா சில பிராக்டிக்கலான உத்திகள். சரி, நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். பகுதி 1. ஸ்னூஸ் பட்டன் என்ற பொறி. அதிகாலையில எந்திரிக்கிறது அப்படிங்கிறது உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே உண்மையிலேயே ஒரு பெரிய சவால் தான் அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஒத்துக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப ஆர்வமா நாளையில இருந்து சீக்கிரம் எந்திரிக்கணும்னு அலாரம் செட் பண்ணோம். ஒரு 2-3 நாளைக்கு கரெக்டா எந்திரிச்சிருப்போம். ஆனா 4வது நாள் அலாரம் அடிச்ச உடனே டக்குன்னு அந்த ஸ்னூஸ் பட்டனை அழுத்திட்டு போர்வையை இழுத்து மூடிக்கிட்டு திரும்பவும் தூங்கிடுவோம். கரெக்டா? இது நம்ம எல்லார் வாழ்க்கையிலயும் சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம்தான். பழையபடி நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனுக்கே நாம திரும்பிடுறோம். உண்மையிலேயே நம்மளால ஏன் சீக்கிரம் எந்திரிக்க முடியல தெரியுமா? இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரிங்க. லேட்டா டின்னர் சாப்பிட்றோம், அதனால லேட்டா தூங்குறோம், இதனால காலையிலயும் லேட்டா எந்திரிக்கிறோம், கடைசியில பிரேக்ஃபாஸ்ட் டைம் 11:30 மணிக்கு தள்ளி போகுது. திரும்பவும் இதே சைக்கிள் தான். இது எப்படி பிரேக் பண்றது? ரொம்ப சிம்பிள். இரவு 9லேருந்து 10 மணிக்குள்ள தூங்கி காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும். நீங்க நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிருக்க பழக்கப்பட்டவரா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாள் உங்களை நீங்களே கட்டாயப்படுத்தி காலையில சீக்கிரம் எந்திரிச்சு பாருங்க. அன்னைக்கு சாயங்காலமே உங்களுக்கு தானா ஒரு சோர்வு வந்து சீக்கிரமா தூக்கம் வந்துடும். இந்த சுழற்சி ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். பகுதி 2. ஏன் 4 மணிக்கு எழ வேண்டும்? சரிங்க, சீக்கிரம் எந்திரிக்கணும்னு புரிஞ்சிருச்சு. ஆனா அது ஏன் குறிப்பா 4 மணிக்கு எந்திரிக்கணும், 5 மணி 6 மணிக்கு எந்திரிக்க கூடாதா? இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சயின்ஸை கொஞ்சம் பார்ப்போம். 4 அப்படிங்கிறது ஒரு மேஜிக் நம்பர்னே சொல்லலாங்க. ஏன்னா அதிகாலை 4 மணி அப்படிங்கிறது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு அமைதியான நேரம். உங்க ஃபோன் அடிக்காது, வெளியே சத்தம் இருக்காது, உங்களோட தொந்தரவு பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த முழுமையான நிசப்தம் இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம வேலைகள்ல 100% ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஒரு சூப்பரான சூழலை உருவாக்கி கொடுக்கும். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு சயின்ஸ் என்னன்னா, டிஃபால்ட் மோட் நெட்வொர்க், சுருக்கமா டிஎம்என் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம மூளையில இருக்கிற ஒரு நெட்வொர்க். நாம நம்மளையே சுய பரிசோதனை செஞ்சுக்கிறதுக்கும் நம்ம மனசு ரொம்ப தெளிவா இருக்கிறதுக்கும் இதுதான் காரணம். குறிப்பா சொல்லணும்னா, இந்த அதிகாலை 4 மணிக்கு இந்த டிஎம்என் ரொம்பவே ஆக்டிவா இருக்குமா. நாள் முழுக்க நம்மளை சுத்தி 1000 வேலைகள் வரதுக்கு முன்னாடியே மன தெளிவோட ரொம்ப முக்கியமான வேலைகளை முடிக்க இது நமக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணும். இதனால கிடைக்கிற பிசிக்கல் அண்ட் மென்டல் பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அதிகாலையில நம்ம மூளையோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், அதாவது பிரச்சனைகளை தீர்க்கிற திறன் ரொம்ப உச்சத்துல இருக்கும். அது மட்டும் இல்லாம டோபமைன், செரட்டோனின் மாதிரி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற முக்கியமான நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் எல்லாம் இந்த நேரத்துல மூளையில அதிகமா உற்பத்தி ஆகுது. இதனால அன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாவும் கொஞ்சம் கூட ஸ்ட்ரெஸ் இல்லாமலும் செயல்பட முடியும். பகுதி 3. இரவு தூங்கும் பழக்கத்தை மாற்றுதல். காலையில ஜெயிக்கணும்னா அதற்கான உண்மையான போர் முந்தைய நாள் நைட்லயே ஆரம்பிச்சிருதுங்க. அதனால நம்ம நைட் ரொட்டீனை எப்படி பெர்ஃபெக்ட்டா செட் பண்றதுன்னு இப்ப பார்ப்போம். இந்த மொத்த எக்ஸ்பிளைனர்லயுமே நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். உங்கள் காலை பொழுது நீங்க கண்முழிக்கும் போது தொடங்குறதில்ல, அது முந்தைய நாள் நைட்டே தொடங்கிடுது. இதுதாங்க நிதர்சனமான உண்மை. நாளைக்கு உங்க நாள் ரொம்ப சூப்பரா, ரொம்ப ஆக்டிவா இருக்கணும்னா இன்னைக்கு நைட்டு நீங்க எடுக்கிற முடிவுகள்ல தான் அது அடங்கியிருக்கு. அப்போ ஒரு பெர்ஃபெக்ட்டான நைட் ரொட்டீன் எப்படி இருக்கணும்? தூங்குறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே மொபைல், லேப்டாப்னு எல்லா எலக்ட்ரானிக் கேஜெட்களையும் தூக்கி எட்ட வச்சிடணும். இது ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல். உங்க ரூம்ல லைட் வெளிச்சத்தை நல்லா குறைச்சிருங்க. தூங்குறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு நல்ல புக் படிக்கலாம், இல்லனா விதுவிதுப்பான தண்ணில ஒரு குளியல் போடலாம். இது உங்க உடம்ப நல்லா ரிலாக்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம 6லிருந்து 8 மணி நேரம் ஒரு ஆழமான தூக்கத்தை நம்ம இலக்கா வச்சுக்கணும். இந்த தூக்கத்துக்கு பின்னாடி இருக்கிற மேஜிக் என்ன தெரியுமா? மெலட்டோனின். தூங்குறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க வெளிச்சத்தை குறைக்கும் போது உங்க மூளையில இருக்கிற பீனியல் சுரப்பிக்கு இருட்டாயிடுச்சு, தூங்குற டைம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு சிக்னல் போகும். உடனே அது மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஸ்லீப் ஹார்மோனை சுரக்க ஆரம்பிக்கும். இதுதாங்க உங்களை ரொம்ப நிம்மதியா தூங்க வைக்குது. அதுவே காலையில விடியும் போது இந்த ஹார்மோனோட அளவு ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சு உங்களை ரொம்ப ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்க வைக்குது. பகுதி 4. உங்கள் தூக்கச் சுழற்சியை ஹேக் செய்வது. நம்ம தூக்கத்தை எப்படி ஹேக் பண்றதுன்னு பார்க்கலாமா? தூக்கத்தோட வெவ்வேறு நிலைகளை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா காலையில எழும்போது வர்ற அந்த சோர்வு, கடுப்பு இதையெல்லாம் நம்ம ஈஸியா அவாய்ட் பண்ணிடலாம். நம்ம தூக்கு சுழற்சியில முக்கியமா 4 ஸ்டேஜஸ் இருக்குங்க. முதல் 3 ஸ்டேஜஸ் என்னன்னா லைட் ஸ்லீப் அல்லது NREM அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம உடம்பு நல்லா ரிலாக்ஸ் ஆகும், நம்ம மூச்சு விடுற வேகம், இதய துடிப்பெல்லாம் நல்லா குறையும். ஆனா அந்த 4வது ஸ்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் REM, அதாவது ரொம்ப ஆழ்ந்த தூக்கம். இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம கண்கள் ரொம்ப வேகமா அசையும், நமக்கு நிறைய கனவுகள் வர்றதும் இந்த ஸ்டேஜ்ல தான்.
இந்த 2 ஸ்டேஜஸ்க்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் தான் நீங்க காலையில எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறதே முடிவு பண்ணுது. இப்போ நடு ராத்திரியில உங்க பர்த்டேக்காக ஃப்ரெண்ட்ஸ் சர்ப்ரைஸா கேக் கொண்டு வந்து உங்களை எழுப்புனாங்கன்னா நீங்க எப்படி திடுக்கிட்டு எழுப்பீங்கன்னு நினைச்சு பாருங்க. ஏன்னா அப்போ நீங்க அந்த ஆரியம் அப்படிங்கிற ஆழ்ந்த தூக்கத்துல இருப்பீங்க. அதிலிருந்து டக்குன்னு முழிக்கும்போது உடம்புக்கு ஒரு பெரிய ஷாக் கிடைக்கும், ஹார்ட் பீட்லாம் எகிறிடும். ஆனா அதே நீங்க அந்த லைட் ஸ்லீப்ல இருக்கும்போது ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட ரொம்ப ஈஸியா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே எந்திரிச்சிடுவீங்க. பகுதி 5 நடைமுறை உத்திகள். சரிங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் எல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்போ இதை எப்படி பிராக்டிக்கலா நம்ம வாழ்க்கையில கொண்டு வரது? இதோ அதுக்கான சில ரொம்ப பவர்ஃபுல்லான உத்திகள். நம்ம ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, மாற்றத்தை படிப்படியா கொண்டு வர்றது. ஒரு செயின் ஸ்மோக்கர் எப்படி சிகரெட்டை ஒரேடியா நிறுத்தாம கொஞ்சம் கொஞ்சமா குறைப்பாரோ, அதே மாதிரி உங்க வேக்கப் டைமை நீங்க படிப்படியா தான் மாத்தணும். தினமும் ஒரு 30லேருந்து 60 நிமிஷம் முன்கூட்டியே அலாரம் வைங்க. அதை விட ரொம்ப முக்கியம், காலையில மூளை உங்களை மறுபடியும் தூங்க சொல்லி ஏமாத்தாம இருக்கணும்னா, நீங்க ஏன் எந்திரிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான காரணத்தை முந்தைய நாளே பிளான் பண்ணிடுங்க. ஒரு கல்யாணத்துக்கு போறதுக்கு முந்தைய நாளே நம்ம எப்படி எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியா இருப்போம், அதே மாதிரி உங்க காலை நேரத்துக்கான பிளானை நீங்க ரெடியா வச்சிருக்கணும். 2வது உத்தி, வெளிச்சம் அப்புறம் டெக்னாலஜியை யூஸ் பண்றது. காலையில எந்திரிச்ச உடனே ஜன்னல் திரைகளை விலக்கி நேச்சுரலான சூரிய ஒளி உங்க மேல படுற மாதிரி பாத்துக்கோங்க. இது நம்ம உடம்போட சிர்காடியன் ரிதமை ரொம்ப சூப்பரா பேலன்ஸ் பண்ணும். இருட்டா இருக்கிற டைம்ல எந்திரிக்கிறீங்கன்னா சூரிய உதயத்தை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கிற வேக்கப் லைட்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்கும் மேல உங்க லைட் ஸ்லீப் ஸ்டேஜை கரெக்டா சென்ஸ் பண்ணி உங்களை ரொம்ப சாஃப்டா எழுப்பி விடுற ஸ்மார்ட் அலாரங்களை யூஸ் பண்றது உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். நாம ஃபேஸ் பண்ற மிகப்பெரிய எதிரியே இந்த ஸ்னூஸ் பட்டன் தான். இதை பிரேக் பண்ண நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒன்று தான். தயவு செஞ்சு உங்க அலாரத்தையோ இல்ல மொபைலையோ உங்க கை கேட்டுற தூரத்துல படுக்கைக்கு பக்கத்துல வைக்காதீங்க. ரூமோட இன்னொரு மூலையில கொண்டு போய் வைங்க. இதனால என்ன ஆகும், அலாரம் அடிக்கும் போது அதை ஆஃப் பண்றதுக்காகவாவது நீங்க கட்டாயமா படுக்கையை விட்டு எந்திரிச்சு நடந்து போய் தான் ஆகணும். உங்க தூக்கமும் தானா போயிடும். சரி, படுக்கையா விட்டு எந்திரிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? முதல்ல எழுந்து உட்கார்ந்து உங்க 2 கைகளையும் ஒன்னா சேர்த்து நல்லா தேயுங்க. அந்த சூடான உள்ளங்கைகளை அப்படியே உங்க கண்ணுகளுக்கு மேல வைங்க. இது உங்க கண்கள்ல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி உங்களை முழுசா முழிக்க வைக்கும். அதுக்கப்புறம் எழுந்து லேசா குதிக்கலாம், இல்லனா உங்க உடம்ப நல்லா ஸ்ட்ரெச் பண்ணலாம். இந்த சின்ன மூமெண்ட் உங்க உடம்ப அந்த தூக்கத்துல இருந்து முழுமையா ஆக்டிவ் மோடுக்கு கொண்டு வந்துரும். உண்மையிலேயே ஜெயிக்கணும்னு நினைக்கிற யாருமே தங்களோட கம்ஃபர்ட்டுக்காக அவங்க இலக்குகளை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க. இதத்தான் மகாத்மா காந்தி ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காரு. எதிர்காலம் என்பது இன்று நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பொறுத்தது அப்படின்னு. இந்த வார்த்தைகள் தான் உங்க ஒவ்வொரு நாளையும் டிரைவ் பண்ற ஒரு பவர்ஃபுல்லான சக்தியா இருக்கணும். கடைசியா உங்களுக்கான ஒரு சின்ன சேலஞ்ச். உங்க இலக்குகளை அடையறதற்கான அந்த முதல் அடியை எடுத்து வைக்க நீங்க ரெடியா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து உங்க ஃபியூச்சர் சக்சஸ்க்கான ஒரு தொடக்கமா இன்னைக்கு நைட் நீங்க அலாரம் செட் பண்ணுவீங்களா? இதுக்கு நீங்க சொல்ல போற பதில தான் உங்க எதிர்காலமே இருக்கு. இந்த விளக்க தொகுப்பு கண்டிப்பா உங்களை கொஞ்சம் யோசிக்க வச்சிருக்கோன்னு நான் நம்புறேன். உங்களை சீக்கிரமே இன்னொரு அருமையான தலைப்போட சந்திக்கிறேன்.